கோவையில் ஆண்கள் மற்றும் பெண்கள் பங்கேற்ற 4வது தேசிய பாரா த்ரோபால் சாம்பியன்ஷிப் போட்டி நிறைவு விழா மற்றும் பரிசளிப்பு விழா ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர், டவுன்டவுன், தமிழ்நாடு பாரா த்ரோபால் சங்கம், இந்திய, ஆசிய மற்றும் உலக பாரா த்ரோபால் கூட்டமைப்புகள் ஆகியவைகள் இணைந்து ஆண்கள் மற்றும் பெண்கள் பங்கேற்ற 4வது தேசிய பாரா த்ரோபால் சாம்பியன்ஷிப் போட்டிகள் கோவையில் தொடங்கியது. இயலாமைக்கு அப்பாற்பட்ட திறன், விளையாட்டு மூலம் சேவைக்கு ஒரு அஞ்சலி என்ற கருப்பொருளில் கோவை சரவணம்பட்டி ரூபி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் போட்டிகள் நடைபெற்றது. இந்த சாம்பியன்ஷிப் மறைந்த டாக்டர் பி. கிருஷ்ணானந்தாவிற்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் நடத்தப்பட்டது. ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான போட்டியில் 12 மாநிலங்களைச் சேர்ந்த 350க்கும் மேற்பட்ட வீரர்கள், வீராங்கனைகள் பங்கேற்றனர். ஜம்மு மற்றும் காஷ்மீர், உத்தரகண்ட், ஆந்திரா, பீகார், ஹரியானா, ஜார்க்கண்ட், கர்நாடகா, பாண்டிச்சேரி, ராஜஸ்தான், தமிழ்நாடு, தெலுங்கானா, உத்தரப்பிரதேசம் ஆகிய அணிகள் கலந்து கொண்டன. தமிழ்நாட்டில் நடத்தப்பட்ட மிகப்பெரிய பாரா த்ரோபால் போட்டிகளில் இதுவும் ஒன்று. 3 நாட்கள் கடுமையான போட்டிகளில் வீரர்கள் தங்கள் மன உறுதி, குழுப்பணி, திறமையை வெளிப்படுத்தினர். வெற்றி பெற்ற அணிகளுக்கு கோப்பை, பதக்கம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. நிறைவு விழாவில் திட்டத் தலைவர் மற்றும் ஆரை மாவட்டம் 3206 உறுப்பினர் தலைவர் ஆர்டிஎன் எம்டிஏ காட்வின் மரியா விஸ்வாசம், மாற்றுத்திறனாளிகளின் திறமைக்கு எந்த குறைபாடும் இல்லை என்பதை நிரூபித்ததே இந்த சாம்பியன்ஷிப்பின் மிகப்பெரிய வெற்றி என்றார். தலைமை விருந்தினராக ஆரை மாவட்டம் 3206 ரோட்டரி அறக்கட்டளை தலைவர் ஆர்டிஎன் பிடிஜி எஸ். ராஜசேகர் கலந்து கொண்டு வீரர்களை வாழ்த்தினர். இந்நிகழ்வில் ஆரை மாவட்டம் 3206 இயக்குநர் ஆர்டிஎன் எம்டி கே. சுக், உதவி ஆளுநர் ஆர்டிஎன் எம்பிஎச்எஃப் வி. ராஜா மகேந்திரன், குழு ஆளுநரின் பிரதிநிதிகள் ஆர்டிஎன் எம்பிஎச்எஃப் எம். பிரேம்குமார், ஆர்டிஎன் சிஆர்வி ஸ்ரீநாத், ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் டவுன்டவுன் தலைவர் ஆர்டிஎன் சிஆர்வி ஸ்ரீநாத், செயலாளர் ஆர்டிஎன் எஸ். விக்ரம்குமார் ஆகியோர் பங்கேற்றனர். சிறப்பு விருந்தினர்களாக டாக்டர் பாரதி கிருஷ்ணகுமார், டாக்டர் வி. ஆல்பர்ட் பிரேம்குமார், டாக்டர் ஷரண், டாக்டர் சி. ஜெயபிரபா, திரு. தினேஷ்குமார், திருமதி தீபா மோகன்ராஜ், திருமதி ஸ்வர்ணலதா ஜே உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சில மாநிலங்களில் தொடங்கிய பாரா த்ரோபால் இன்றில் 20க்கும் மேற்பட்ட மாநிலங்களிலும் 21 சர்வதேச நாடுகளிலும் பரவி உள்ளது. சமீபத்தில் இந்திய வீரர்கள் தாய்லாந்து மற்றும் ஆசிய போட்டிகளில் பதக்கம் வென்று சாதனை படைத்தனர். விளையாட்டு ஒதுக்கீட்டின் கீழ் வேலைவாய்ப்பு வழங்கியதற்கு வீரர்கள் அரசிற்கு நன்றி தெரிவித்தனர்.